அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். தை மாத ராசி பலன்கள்னா என்ன? அதாவது சித்திரையில இருந்து பங்குனி வரையும் சூரியன் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கும். அதுதான் 12 மாசம் 12 ராசி. இந்த மாசம் மகர ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார்னா பயணிக்கிறார். அதாவது மகர ராசியில் சூரியன் பயணிக்கும் நேரமே தை மாதம். இந்த மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலைகளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் வரும். அந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கன்னி ராசி நேயர்களே, தை மாசத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நடக்க போகுதுன்னா, ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து சூரியன் பயணிக்கிறார். இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து சூரியன் பயணிக்கும் போதுல என்ன பண்ணுவார்? பிள்ளைகளால் பேரு, பிள்ளைகளால் நட்பேரு, திடீர்னு பழக்க வழக்கங்கள், அந்த பழக்க வழக்கங்களால் ஆதாயம், அதே மாதிரி திடீர் முன்னேற்றம். ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்குது. திடீர் வரவு, எதிர்பார்க்காத பணங்கள் தேடி வரும், எதிர்பார்க்காத உறவுகள் நம்மளை தேடி வரும். திருமணமாக அமைப்புல இருக்கிறவங்களா இருந்தா ஜனனகால ஜாதகம் திருமணம் அமைப்புல இருந்தீங்கன்னா ஜாதகத்தை முதல்ல எடுத்து பார்த்துருங்க. இப்பவே கல்யாணத்துக்குரிய அமைப்பு கண்டிப்பா கிடைக்கும். கன்னிராசினருக்கு இப்ப உண்மையிலே திருமணத்துக்கு ஒரு அற்புதமான நேரம். குரு வக்ரமா இருக்கு, ஏழாம் இடத்துல ராகு இருக்கு, குரு வக்ரமா இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். ஜனன ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஜனன ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் உங்களுக்கு திருமண பாக்கியத்தையும் தரலாம், புத்திர பாக்கியத்தையும் தரலாம். நல்லபடியாவே உங்களுக்கு நடக்கும் எல்லாமே. அதனால நீங்க பயப்படவே வேண்டாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள், நட்பு சார்ந்த விஷயங்கள், பழக்க வழக்க சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது தை மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பயிற்சி ஆகிறார். நீங்க வண்டி வாங்க போவீங்க, நீங்க சொத்து வாங்க போவீங்க, நீங்களே தேடி போவீங்க. அதாவது படிக்கிறதுக்கு நீங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களை போய் தேடி போற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. ஏதாவது ஒண்ணு இல்ல பயணம் பண்ணுவீங்க, திடீர்னு பயணம் பண்ணுவீங்க, இல்லாட்டி வீடு கட்டுவீங்க. நம்மளே அதாவது வாலண்டியரா ஒரு இன்ஜினியரை தேடி போய் நான் வீடு கட்டலாமா, இப்ப ஸ்டெப் எடுங்க, நல்ல இன்ஜினியர் கிடைப்பாரு. அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலை கவனம், வேற்றுப்பாலினத்தவரிடம் கவனம். என்னடா இவ்வளவு நேரம் நல்லா சொல்லிட்டு இருந்தேன், இதுல இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ராசிக்கு 7ல ராகு இருக்கு, அதே மாதிரி 6ல சனியும் சுக்கிரன் சேர்ந்ததுக்கு. திருமண வயதினராக இருந்தால் எதிர்பாலினத்தினரிடம் நிச்சயம் கவனம். திருமண வயதினராக இருக்கும் பட்சத்தில், ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் திருமண வயதினர் எதிர்பாலினத்தினர் கவனமா இருப்பது மிக நன்று. அதே மாதிரி திருமணமான அமைப்பு கைகூடும், எளிதில கைகூடும். அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்றவங்களா இருந்தா ஈஸியா பண்ணிடலாம். நீங்க இந்த நேரத்துல உடனே லவ்க்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. அப்பா அம்மாவோட சம்மதத்தோட லவ் மேரேஜ் பண்ணுங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி தொழில் கைகூடும். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பாக்குற ராசியாதிபதி. அப்படிங்கும் போது தொழில் தேடி போவீங்க, கடல் கடந்து போறதுக்கு உண்டான தொழிலை தேடி போவீங்க. எதுவும் இங்க இருந்து பாக்குறேங்கிற மாதிரி இல்ல, கடல் கடந்துதான் நான் போவேன், எதா இருந்தாலும் நான் பெருசா தான் பண்ணுவேன் அப்படிம்பீங்க. தப்பு இல்ல, முயற்சி செய்யுங்க, கிடைச்சா நல்லது. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலயே ஆட்சி பெற்று 12ஆம் இடத்தை பாக்குறதுனால மருத்துவத்துறையில இருக்கிறவங்க ஒரு பதவி உயர்வோ இல்ல ஒரு நட்பெயரோ கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிப்பீங்க எடுப்பீங்க, அப்படிதான் சொல்லணும். கண்டுபிடிப்பீங்கிறது வேற. அதே மாதிரி ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கண்டுபிடிப்பீங்க. வேணா ராசியில கேது இருக்காருல்ல, ராசியில கேது இருக்காரு, 4ஆம் இடத்துல புதன் வரும்போதுல புதுசான விஷயங்களை தோணும் உங்களுக்கு, புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி அரசியல் தொடர்பு உள்ளவங்க, அரசு அதிகாரிங்க, அரசு அதிகாரத்துல ஆசைப்படுறவங்க, இந்த வாட்டி முயற்சி செய்யுங்க, நிச்சயம் கிடைக்கும். ஏதாவது ஒரு பதவி உயர்வு, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கேன் தலைவரே, எனக்கு ஏதாவது ஒண்ணு பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னா இந்த வாட்டி உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும், நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல நேரம் இது, யோசிக்காம ஸ்டெப் எடுங்க. அதே மாதிரி சுரங்கம் சார்ந்த வேலைகள், அப்புறம் என்ன இருக்கு, பூமியை நோன்ற வேலை, பூமியை நோண்டி எடுக்கிற வேலைகள், அதே மாதிரி பெட்ரோல் சார்ந்த இதுல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் புதுசான அறிமுகம் கிடைக்கும். அறிமுகத்தை பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி பெட்ரோல் பேங்க் போடலான்னு இருக்கேன், பேங்க்ல லோன் தருவாங்கன்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் ஸ்டெப் எடுங்க, நிச்சயம் கிடைக்கும். வேணா ராசிக்கு 6ல சனி இருக்கும் போதிலே கடன் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்.
இப்ப சுக்கிரனை சேர்றனால சுக்கிரன் யாரு உங்களுக்கு 2-9 அதிபதி. பணம் மூலியமா உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயத்துல நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி பருவ வயதுல இருக்கிற பெண்களா இருந்தா முக்கியம் பெண்களுக்குள்ள விஷயங்கள்ல கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா அதை நான் சொல்லக்கூடாது, பெரிய அளவுல நான் இது பண்ணக்கூடாது. வயது சார்ந்த பிரச்சனைகள்ல கவனமா பாத்துக்கோங்க கன்னி ராசியினர். அதே மாதிரி உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எந்த வயதினரா இருந்தாலும் ராசிக்கு 6ல சனி இருக்கிறனால உடல்நிலைக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. அப்புறம் எதற்கா இருந்தாலும் கொடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு பிச்சுக்கிட்டு போதுங்க. அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம். எங்க கவனமா இருக்கணும்னா கோர்ட்டு சார்ந்த விஷயங்கள்ல, போலீஸ் சார்ந்த விஷயங்கள்ல, பெரிய பெரிய கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி உள்ள பிரச்சனையில இருக்கிறவங்களா இருந்தா நீங்க எல்லாம் ரொம்ப கவனமாவே இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு சட்ட கொஞ்சம் பாதிப்பா இருக்கு. மற்றபடி எல்லாருக்கும் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஏதாவது நான் சேர்த்து வைக்கலாமா, எதுலயாவது நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, தாராளமா இன்வெஸ்ட் பண்ணுங்க, தப்பு இல்லையே. சேமிப்பு உங்களுக்கு அதிரடியாவே இருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்க நிச்சயம் கிடைக்கும். இப்ப நட்சத்திர ரீதியான பலனை பார்ப்போம். உத்திர நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொன்ன இந்த கவனம் பூரா. கவனம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன்ல, அது பூரா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தான். ஏன்னா அவங்கதான் கொஞ்சம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுற தன்மையில இருக்காங்க. அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரங்க. அஸ்த நட்சத்திரங்களுக்கு டாப். நான் சொன்னேன்ல, இந்த திருமணம் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், தொழில் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், வெளிநாட்டு வேலையா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க எதை தொட்டாலும் நல்லா இருக்கும். நீங்க பாட்டுக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். எதை பத்தியும் பயப்பட தேவையில்லை. எங்க கவனமா இருக்கணும்னா கணவன் மனைவி பிரச்சனையில கவனமா இருக்கணும். ஏன் தெரியுமா? ராசிக்கு எல்லாம் ராகு, நீங்க கேது ஏமாந்து போயிருவீங்க. ரொம்ப ஆடினீங்கன்னா ராகு ஏமாத்திட்டு போயிரும் பாத்துக்கங்க. அதெல்லாம் கவனமா இருங்க. அடுத்தது சித்திர நட்சத்திரக்காரங்க. நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்றிருக்கும் காரணத்தினால் மட்டுமே இதை நான் சொல்றேன். உத்திர நட்சத்திரத்துக்கு நான் ஆரம்பத்திலே சொல்ல, நீங்க உடல்நிலையை மட்டும் கவனமா பாத்தீங்கன்னா மத்த எல்லாம் சூப்பரா இருக்கும்ட்டேன். இங்க நட்சத்திர அதிபதி செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்கிறார். செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்கும் காரணத்தினால மட்டுமே, செவ்வாய் ராசிக்கு 11ல இருக்காரு, தை மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் 10ல போவாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. போறாருதான், இல்லைன்னு நானும் சொல்ல. அந்த வக்ரம் பெற்று பயிற்சியாகி போகும்போது தொழில்ல கவனமாக இருக்கணும். அவர் அதைத்தான் சொல்ல வர்றாரு. தொழில்ல கவனமா இருக்கணும், சொத்து சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், படிக்கிற வயசு பிள்ளைகளா இருந்தா படிப்புல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். இதைத்தான் அவர் சொல்றாரு. உடல்நிலையில கவனமா இருக்கணும் அப்படிங்க. நான் இந்த கன்னி ராசியிலே அஸ்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் நல்லா இருக்குங்கிறத மாதிரி சொல்றேன். மற்ற 2 ராசினருக்கும் சத்த கவனமா இருங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் பாதிப்பான நேரம். 3 பேருமே ஒரே ராசி தான். பாதிப்பா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பா நடக்கும், சாதகமா இருக்கிறவங்களுக்கு சாதகமா இருக்கும். ஜனனகால ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தா நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்றது, ஜனனகால ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும், ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம் ஏதோ ஒரு நிலையில ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, இல்ல குரு பார்வை, சுக்கிரனோட பார்வை ஏதோ ஒரு நிலையில நல்ல நிலையில இருந்துச்சுன்னா உங்களுக்கு அற்புதமான செயல்பாடுகள் கிடைக்கும். அற்புதமான செயல்பாடுகள் எதுல? வருமானம் கைக்கு வரும். பேங்க் சார்ந்த விஷயத்துல லோன் போட்டிருந்தா கிடைக்கும். அதே மாதிரி வண்டி வாங்கணும் புதுசா ஏற்பாடு பண்ணலாம். புதுசா வாங்குறேன் அப்படின்னு சொன்னா கிடைக்கும். வேற எதுவும் தகவல் தெரிஞ்சுக்கணும், நான் பர்சனல் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. புதுசா நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.